ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்டோ லேர்னிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கணும்னா 2 ஏர் ட்ராப்போட வித்ட்ராவல் ப்ரூஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம ஏர் ட்ராப் எப்படி அட்டன் பண்ணுறது என்னென்னு போட்டிருப்போம். இது 2 இதுக்குமே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ மட்டும் போட்டால் பத்தாது, இதோட ப்ரூஃபும் காட்டணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பென்குயின் ஏர் ட்ராப் தான். இந்த ஏர் ட்ராப்னா ஒன்றுமே இது கிடையாது. பாந்தம் வாலெட்டில் சொலானா ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக நம்மளுக்கு வித்ட்ராவல் ஒரு ஏர் ட்ராப் கொடுத்தாங்க. அது பென்கு ஏர் ட்ராப்ன்ட்டு. அது பார்த்துக்கிட்டிங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. ஓகேவா? நல்ல வேல்யூவில் போயிருந்துச்சு. நான் வந்து அதை கிளைம் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆணுச்சு. அப்போக்கி பார்த்திங்கன்னா டக்குன்னு அதோட வேல்யூ குறைஞ்சிச்சு. வேல்யூ குறைஞ்சா பெரிய அளவில் குறையல. நான் ஒரு $50 கிடைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் 2 நாள் கழித்து கிளைம் பண்ணும்போது எனக்கு $48 கிடச்சிச்சு. ஓகேவா? நான் சொன்னதுக்கு $2 கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அது சேல்ஸ் பண்ணல, அப்படியே வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக சேல்ஸ் பண்ணேன். எனக்கு ஒரு $55 கிடச்சிச்சு. ஓகேவா? இது எல்லாருக்கும் கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்காதவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ஏர் ட்ராப் இருந்துச்சுன்னா கிளைம் பண்ணிக்கிடுங்க. அதோட வேல்யூ தான் கட்டுறேன். அதோட பாருங்கள், ஆல் டைம் ஹையை பார்த்துங்க. 0.065 டாப்பில் ஒரு லைன் போட்டு பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போணுச்சு. அந்த டயத்தில் நம்மளால் கிளைம் பண்ண முடியலை. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட வேல்யூ 0.041. ஓகேவா? இதில் ஆனால் இந்த வேல்யூவில் நான் சேல்ஸ் பண்ணல. இந்த டோக்கனை நான் எப்போ செல் பண்ணேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0.03435 தான் நான் செல் பண்ணேன். செல் பண்ணும்போது ஓகே, நான் $50 சொன்னேன், எனக்கு $55 கிடச்சிட்டு. ஓகேவா? இதுதான். இந்த சார்ட்டை பார்த்துட்டு புதுசாக இருக்கும், புரியாமல் இருக்கும். இது வந்து என்ன வேல்யூவில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா ஒன் டே சார்ட்டில் தான் வச்சு காட்டியிருக்கேன். அந்த ப்ரைஸ் ஒன் டே சார்ட்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரைஸ் ஏறி இருக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக ஒன் டே சார்ட். 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம், 15 மினிட்ஸு, 1 மினிட். இந்த 1 மினிட்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 மினிட்டில் எவ்வளவு ஏறுது இறங்குது அதை பார்க்குறதுக்கு தான். இது பார்த்தீங்கன்னா பென்கு ஏர் ட்ராப்போட வித்ட்ராவல் ப்ரூஃப். ஓகேவா? இப்போ ப்ரூஃப்னா என்னோடது சேனலில் போட்டிருக்கேன். இது அந்த சார்ட் படி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா மோமோ ஏர் வித்ட்ராவல் வந்து எப்படி பண்ணுறது, ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிட்கிட் எக்ஸ்சேஞ்சரில் எப்படி நம்ம வித்ட்ராவல் இருக்குன்னு போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று வித்ட்ராவல் கொடுத்துட்டாங்க. இதோட லிஸ்டிங் ப்ரைஸை பார்த்துக்கிடுங்க. ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா 0.040. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப வேல்யூ கம்மி அப்படிங்கிறாங்க. இது வந்து வேல்யூ கம்மியான வேல்யூ கிடையாது, நல்ல ஒரு வேல்யூ தான். இதோட வேல்யூவை பார்த்துக்கிடுங்க. அப்படியே 0.040 போட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒரு USD வந்து $90 போயிட்டுருக்கு. அதை போட்டு அப்படியே பெருக்கி பாருங்கள். ஒரு $3 வச்சம் வரும். ஒரு டோக்கன் $3 போட்டுமே அந்த சேனலில் $3 $2 வச்சுக்கிடுங்க. ஓகேவா? $2 வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட 1,00,000 பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்துங்க $2,00,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? நிறைய இதை விட கிளைம் பண்ணவங்களா வச்சுருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சொலானா பேஸ் பண்ணி வந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது வந்து இடையில வந்து என்னால் ரன் பண்ண முடியலை. அதில் விட்டுட்டேன். அதோட டோக்கன் ரொம்ப கம்மி, ரொம்பலாம் எனக்கு கிடைக்கல. உண்மையாக சொன்னால் எனக்கு ஒரு 30 டோக்கன் தான் கிடச்சிச்சு. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டோக்கன் கம்மியாக அதான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம வந்து அதை எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருந்தோம்னா நல்ல வித்ட்ராவல் எடுத்துருக்கலாம். 50,000 பாயிண்ட் கிடச்சிருந்தாலே உங்களுக்கு போதுமே. இதில் கிடைக்கும் போது $1,00,000 உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? சாதாரணமாக $2 சொல்லியிருந்தாலே அந்த டோக்கனோட வேல்யூ $2 ஓகே தான். அதுமாரி ரேஞ்சாக தான் போயிட்டுருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். இதை மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஆல்ரெடி எப்படி அட்டன் பண்ணுறது என்னென்னு போட்டிருந்த வீடியோ. இது ஒரு வித்ட்ராவல் ப்ரூஃப் காட்டும் அப்படிங்கிறதுக்கு தான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வித்ட்ராவல் பண்ணவங்க நிறையா இது சேனலில் போட்டிருப்பாங்க. பார்த்துக்கிடுங்க என்னென்ன ப்ரூஃப் கிடச்சிருக்கு, எவ்வளவு டோக்கன் கிடச்சிருக்குன்ட்டு. இது 2மே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பினான்ஸில் லிஸ்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பினான்ஸில் வந்து ஒரு டோக்கனை வந்து செல் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு செல் ஆர்டர் ஆகிடும். ஏன்னா அதில் வந்து நிறையா யூசர் இருப்பாங்க, டக்குன்னு பை பண்ணிவிடுவாங்க. அதே வேறு இந்தியன் எக்ஸ்சேஞ்சர்லாம் போடும்போது இந்த யூசர்ஸ் அதிகமாக வர மாட்டாங்க, அதோட வேல்யூ கம்மியாக இருக்குங்கிறதுனால உடனே செல் ஆகாது. டைம் எடுக்கும். 1 ஹவர் ஆகும், 2 ஹவர்ஸ் ஆகும், அல்லது 1 டே கூட ஆகலாம். ஓகேவா? அதுமாரி இருக்கும். அதனால தான் பினான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பினான்ஸில் வந்து யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சடனாக செல் ஆகிடும். அதனால தான் இந்த டோக்கன் பினான்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த பென்கு ஏர் ட்ராப் கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.